ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி முதல் டாப்பிக்கே பார்த்தீங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில் இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்துக்குள்ளே 11 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஒரு அரசு பள்ளியில் வாந்தி பேதி 50 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பள்ளி விழுந்த உணவு பரிமாறி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். பட் கமல் சார் பார்த்தீங்கன்னா பீயிங் ஏ டிஎம்கே சப்போர்ட்டர், அவர் டிஎம்கே உடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் மக்கள் நீதி மையம் சார்பாக மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே டிஎம்கே இந்த அரசை நோக்கி கேள்விகள் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார் கமல்ஹாசன் அவர்கள் படத்தை போட்டு. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய பாணியில் ட்விட்டர்லையாச்சு ஒரு ட்வீட்டோ இல்லை ஏதோ ஒன்று அரசுக்கு எதிராக போடணும். ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப அது தவறு தான். அதை கமல் சார் ஏன் கண்டுக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு தோணுது அப்படிங்கிறது தான். ஸோ அது நிறைய கமல் சார் ரசிகர்கள் மக்கள் நீதி மையத்துடைய தொண்டர்களும் அதற்கு கேள்வி கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அதை தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கேள்வி கேட்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதை மறைச்சிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னதான் பிஜேபி கூட்டணி உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது கமல் சார் தீர்க்கமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது தான். அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் கமல் சாரோடைய படங்கள் ஏதாவது ரீமேக் வந்துச்சான்னு கேட்டதுக்கு வந்துச்சு. எனக்கு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, மைக்கேல் மதுரை காமராஜ் வந்துச்சு, அப்பா நீங்கள் விட்டுருங்கப்பா, அதெல்லாம் நான் பண்ண முடியாது, அவருக்கு அவர் தான் நிகர், கமலுக்கு கமல் தான் நிகர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காராம். புரிஞ்சு போச்சு அதோட. ஓகே, அவன் பேசவே முடியல, அவ்வளோ அதுக்கு என்ன பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கி பாகம் 2 கமல் சாரும் அமிதாப் பச்சனும் ஃபேஸ் ஆஃப் சீன் ஒன்று எடுத்தாங்களாம் ரீசெண்டாக. அது பயங்கர கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தேட்டரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கமல் சார் அவருடைய அந்த ஒரு ஆக்டிங் உங்களுக்கு தெரியும். அமிதாப் சார் சொல்லவே வேண்டாம். 2 பேரும் ஜாம்பவான்கள். 2 பேரும் எப்படி ஆஃப்டர் த லாங் டைம் தே ஆர் ஷேரிங் த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தான். ஸோ 2 பேருக்குள்ளே எப்படி ஃபைட்டு என்ன மாதிரி எடுத்துருக்காங்க அப்படின்றத யோசிக்கும் பொழுதே நமக்கு பயங்கரமாக இருக்குது. அவருடைய சுப்ரீம் யாஸ்கின் கெட்டப்பு, ஒரு அஸ்வதாமா கெட்டப்பு யோசிச்சு பாருங்கள். 2 பேரும் அந்த ஃப்ரேமில் மெஸ்ஸெலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, அந்த சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக சினிமாவில் தியேட்டரில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ராதிகா அவர்கள் தாய் கல்வியோட சக்ஸஸ் மீட்டுக்கு போயிருக்கும் பொழுது கமல் சார் அவர்களை பற்றி நினைவு கூர்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகாவுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மேக்கப்பில் அவங்க சிரமப்பட்டிருக்காங்கிறது புரியுது. ஆனால் கமல் சார் அளவுக்கு மெனக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் வராங்க, அடுத்து அங்கங்கே சின்ன சின்ன சீன்ஸ் வராங்க, அடுத்து லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வராங்க, இவ்வளோதான் ராதிகாவோட. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பங்களிப்பு படத்தில் 40 நிமிடங்கள் இருக்கும். அதுக்கே அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது, மேக்கப் போடுறப்ப அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் தசாவதாரம் படத்துலையும் இந்தியன் படத்துலையும் சரி, இல்லை எவ்வளோ படங்களில் அவர் பண்ணியிருக்காரு ப்ராஸ்தட்டிக் யூஸ் பண்ணி. ஓகே, அப்படிப்பட்ட அதில் ஒரு படத்தையே ஃபுல்லாக தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னா அப்போ அவருக்கு இவ்வளோ ஃபீல் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று, தாய் கிழவி அப்படிங்கிறதுக்கு இவர்களுக்கு ஓரளவுக்கு தான் கெட்டப் இருந்தது, பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் பாட்டியாக தசாவதாரத்தில் கமல் சார் பண்ணார்ல, அதோட இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்தளவுக்கு ஒவ்வொரு கெட்டப்பையும் கமல் சார் பெயினே காட்ட மாட்டார். இந்த மாதிரி சொல்ல மாட்டார், ப்ராஸ்டிக் இருந்துச்சு, கஷ்டப்பட்டேன், ஜூஸ் பிடிக்கும், எதுவுமே இவர் சொல்ல மாட்டார். இவரை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ கல்கிலே அதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு, அவரை ப்ராஸ்டிக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ராதிகா அவர்களுடைய எஃபர்ட்டு நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க அதை கமல் சார் கூட கம்பேர் பண்ணி அவர் பண்ணிட்டாரு, அவர் மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒத்துட்டாங்க. பார்த்தீங்களா? அதுதானே உண்மை. அது ஓப்பனாக சொல்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா நான் இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டேன், கமல்ஹாசன் அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அதில் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, படம் ஓடுனா கண்டிப்பாக எல்லாருமே இதை பேசப்படுவாங்க, டேரக்டர்லேருந்து பேசப்படுவாங்க, டெக்னீஷியன்லேருந்து வெளியே வருவாங்க. ஆனால் படம் ஓடலை அப்படின்னா உன்னுடைய நடிப்பாச்சு பேசப்படுவாங்க. அதனால் இந்த படத்தை நீ பண்ணு, தாய் கிழவி கண்டிப்பாக பண்ணு அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு.
கமல் சார் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அந்த சக்ஸஸ் மீட் கொண்டாடும் பொழுது அந்த மேடையிலேயே ராதிகா அவர்கள் உடைத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. நல்லா இருந்தது. அடுத்து தாய் கிழவி படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் சிங்கம்புலி அவர்கள் பேசியது அப்படிங்கிறது தான் அடுத்து. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிஆர்ஓ வந்திருக்காருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஸ்ருதிஹாசன் இருந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமல்ஹாசன் அவர்கள், ஸ்ருதிஹாசன் அவர்கள், சிங்கம்புலி. அப்போ எடுக்க மில்லி சொன்னாராம், என் பிஆர்ஓ தான் அவர் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். படத்தில் அப்படி பண்ணது அப்படி பேசுகிறாங்க. சார் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, சினிமா அரசியல்லாம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க சார், என்ன சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதெல்லாம் விடுங்க, நான் எனக்கு சினிமா பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா பேசி அதுக்கு தான் கமல் சார் வந்து அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை வந்து அவர் பகிர்ந்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து எஸ்கே அவர்கள் சிவகார்த்திகேயன் கமல்ஹாசன் அவர்களை பற்றி ஸ்பீச் வந்து கொடுத்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை எடுத்ததுக்கு மெயினான காரணமே கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர் அப்படின்றதை தாண்டி, அதாவது இந்த டைரக்டரு இந்த படத்துக்கு ப்ராஸ்டட்டிக் அப்படிங்கிறப்பே எங்களுக்கு வந்து மைண்டு போனது கமல்ஹாசன் அவர்கள் தான். நாங்கள் ஐடியா நிறைய கேட்டோம், ரெஃபரன்ஸ் எடுத்தோம். கமல்ஹாசன் அவர்கள்ட்ட அவ்வளோ வந்து நாங்கள் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும்னா கமல்ஹாசன் அவர்களுடைய இன்புட் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது மூலமாக தெரியுது. கரெக்டாக? அடுத்து பெருமாண்டி கமல் சார் ஆஃபீஸில் வந்து இங்கே நிற்க வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்லியிருக்காரு. அதாவது பெருமாண்டி படத்தில் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் இருக்கார் போல சிவகுமார் முருகேசன் டேரக்டர். அதை வச்சுட்டு கமல் சாரோட ஆஃபீஸில் நான் இந்த உட்காந்து சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷனில். அப்போ இந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு நன்றி வந்து சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அடுத்து இந்தியன் 3 பற்றி அப்டேட் வந்துருக்குங்க. பேச்சுவார்த்தை திருப்பியும் லைக்கா வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது சங்கர் வந்து 3 மாதம் சொன்னார், 15 நாள் வந்து நம்ம லைக்கா சொன்னாங்க. கமல்ஹாசன் அவர்கள் இனிமேல் எனக்கு ஷூட் வந்து இந்தியன் 3க்கு 3-4 மாதம் பண்ண முடியாது, நான் வந்து என்னை விட்ருங்க அப்படின்ட்டாரு. இப்போ அதுக்கடுத்து திருப்பி மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க லைக்காவும் சங்கர் சாரும். ஸோ இது சுமூகமாக முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா எப்பயுமே பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. அதனால் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் RKFI மற்றும் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டு. என்னையா சொல்கிறேன்றீங்களா? அது KS 237 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இப்போ சிம்பு வச்சு ஒரு படம் பண்ண போகிறார் அவர். ஸோ இது என்னவாக இருக்கும் என்னன்னே புரியலையே. ஒருவேளை KS 237 ட்ராப் ஆகிடுச்சா, இந்த படம் வரப்போதான்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட ஒரு கேள்வி வருது. பட் இது இப்போ தான் மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து வடை பேச்சு சொன்னது, அதனால் அதை வந்து முழுமையாக நம்ப முடியாது. அவங்க சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கூட அடிச்சு விடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை, டாக்ஸ் எதுவும் இல்லை. அஸ்வத் மாரிமுத்து படம் வந்து எதுவும் இல்லை RKFI லைனப்பில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் அதனால் சொல்கிறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டேரக்டர் ராஜகுமாரன் திருப்பி ஆரம்பிச்சிட்டாப்பில் கமல் பேட்டர்னில் தனுஷ் வராரு. கமல் சாருடைய ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, டக்குன்னு கதையில் ஒரு படமாக இருக்கும், எல்லோரும் கனெக்ட் ஆகாது, அந்த மாதிரி தனுஷ் பண்ணுறாருன்ற மாதிரி அவருடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி சும்மா வந்து பேசிகிட்டு இருக்காரு. ராஜகுமாரனுக்கு ஒரு வேலை இல்லை போல, தேவையான புருஷனுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதேமாதிரி சேவனுக்கும் விரும்மாண்டிக்கும் அப்படி லிட்டரலாக கனெக்ஷன் கிடையாதான், பட் அதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சிவகுமார் முருகேசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நோ கனெக்ஷன் வித் விரும்மாண்டி அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த சந்திக்கும். அது வரைக்கும்